மாலையும் தாலியும் இல்ல கல்யாணம். விட்டு சொன்னேன்ல, அவகிட்ட சொல்லிடுறேன். சரி வாங்க. பாத்தீங்களா ரெண்டு பேர் மேலையும் எவ்வளவு அக்கறையா இருக்கான்னு. இதையெல்லாம் பார்த்துட்டு தான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன். இவ எங்க வீட்ல இருக்கும்போது இப்படிலாம் இருந்ததே இல்ல. அவ ரூமை விட்டு வெளியிலயே வரமாட்டா. அவ உலகமே செல்போன் தான். இங்க நடானா அங்கிங்கயும் ஓடி ஜாலியா குழந்தை மாதிரி விளையாண்டுட்டு இருக்கா. அதான் நானும் சொல்றேன், இப்படிப்பட்டவளை என் வீட்டு மருமகளை ஆக்கிக்கிறதுக்கு நான் யோசிக்கணுமா என்ன? யோசிக்காம நீங்க ரெண்டு பேரும் என்ன நம்பி உங்க பொண்ணை கொடுங்க. நான் அவளை மகாராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன். இதுக்கு மேலயும் நீங்க யோசிக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அக்கா, என்னக்கா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு பிரீத்தியை உங்க பையனுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு மனப்பூர்வமான சம்மதம்க்கா. ஓ மனைவிக்கு சம்மதமான கேளு. அவதான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கா. எனக்கும் ஓகே தான். ஆனா பிரீத்தி சம்மதிப்பாளா? அத மட்டும் தான் இப்ப நம்ம பார்க்கணும். அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்னங்க, நான் சொல்றது சரிதானே? எல்லாருக்கும் ஓகேனா ஒரு நல்ல நாள் பார்த்து நாம பேசி முடிச்சிட வேண்டியதுதான். அவசரப்படாத தெய்வான, இது நாம மட்டுமே எடுக்கிற முடிவில்லை. பிரீத்தி கிட்டையும் விக்ரம் கிட்டையும் சொல்லி அவங்க சம்மதத்தை கேட்கணும். விக்ரம் கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுமா? அதான் சொல்றேன்லங்க, அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். இன்னும் ஒரு மாசத்துல இவங்க ரெண்டு பேரையும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிற அளவுக்கு பழகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்போம். அதுலயே அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் புடிச்சு போகும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குங்க. அது வரைக்கும் இந்த விஷயத்த அவங்க கிட்ட நம்ம யாரும் சொல்லிக்க வேண்டாம். அதுவும் சரிதான்க்கா. சரி வாங்க, டிஃபன் சாப்பிட்டுட்டே பேசலாம். வாங்க. கவின், ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. வா, உன்னை நானே ரெடி பண்றேன். விக்ரம், நீங்களும் போய் சீக்கிரம் ரெடி ஆயிடுங்க. அடேங்கப்பா, அடுத்த வாட்டி ஒலிம்பிக்ஸ்ல வெயிட் லிஃப்டிங் போட்டியில நீ கலந்துக்கிட்டு கோல்டு மெடலே அடிச்சிருவ போலயே. என்னப்பா கலாய்க்கிறீங்களா? இல்லடா, சும்மா ஜாலியா ஃபன் பண்ண. பண்ணுவீங்க. இருங்க, ரெடி ஆயிட்டு வந்து உங்களை வச்சுக்கிறேன். இப்படி யோசிப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லையே. இந்த மனுஷன் என்னத்தை இவ்வளவு நேரமா யோசிச்சுட்டு இருக்காரு? என்னங்க, நாமளும் இத பத்தி யோசிச்சிருக்கலாம். என்னங்க, என்ன ஆச்சு? ஏன் டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? வெளியே வந்துட்டு ரொம்ப நேரமா ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க நீங்க? இல்ல, நான் நினைச்சதெல்லாம் நடக்காம போயிட போதுன்னு பயமா இருக்குடி. அப்படி என்ன நினைச்சீங்க? எது நடக்காம போயிடும்னு பயப்படுறீங்க? விக்ரமுக்கு பிரீத்தியை கட்டி வச்சா
அதுல நமக்கு நிறைய சட்ட சிக்கல் இருக்கு. அப்படியா? அப்படி என்ன சட்ட சிக்கல் வரும்னு நினைக்கிறீங்க? ஆமாண்டி, பிரீத்தி ரொம்ப தெளிவான அறிவாளியான பொண்ணு. நாளைக்கு அவளுக்கும் விக்ரமுக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா பிசினஸ் பொறுப்பை அவளும் கையில எடுத்துப்பா. இந்த மாதிரியான ஷார்ப்பான ஒரு பொண்ணு பிசினஸ்குள்ள வந்தா நான் எப்படி என் கையாடல் வேலைய சுமூகமா பண்ண முடியும்? இப்ப பெருசா இந்த பிசினஸ் யாரும் கண்டுக்கல. அதனாலதான் என் வேலையை நான் சிறப்பா பார்த்துக்கிட்டு இருக்கேன். 1000த்துல ஆரம்பிச்சு லட்சத்தை கடந்து இப்போ கோடிகள்ல என் அக்காவோட பிசினஸ்ல இருந்து பணத்தை சுருட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த பிரீத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டு மருமகளை வந்துட்டானா பிசினஸ் பொறுப்புல அவளும் எட்டி பார்க்க ஆரம்பிப்பா. இங்க ஏதாச்சும் கம்பெனி விஷயத்துல சின்னதா ஒரு தப்பு நடந்தாலும் அந்த தப்பு அவ கண்ணில் பட்டாலும் முழு பொறுப்பையும் நானே பார்த்துக்கிறேன்னு அவ உள்ள இறங்கிடுவான். இவ்வளவு நாள் நான் பார்த்துக்கிட்டு இருந்த வேலைய என்னைக்காவது ஒரு நாள் அவ கண்டுபிடிச்சானா நான் டோட்டலா மாட்டிப்பேன். ஐயோ, அப்ப அவ்வளவுதான். ஏங்க, நீங்க ஜெயிலுக்கு தாங்க போகணும். உன் வாயை கழுவிடி முதல்ல. உன் வாயில நல்ல வார்த்தை வராதா? இல்லங்க, மாட்டிக்கிட்டா அடுத்து அதுதானே நடக்கும். அதுதானே சொன்னேன். அப்படிலாம் எதுவும் நடக்காது. விக்ரமும் பிரீத்தியும் வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்தா என் பொழப்பு நாசமா போயிடும். சரிங்க, இப்ப என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? அத தெளிவா சொல்லுங்க. இல்லடி, விக்ரமும் பிரீத்தியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா நான் மாட்டிப்பேன். இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நம்ம சைட்ல நமக்கு சாதகமா இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து விக்ரம் தலையில கட்டி வைக்கலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா என் அக்கா அந்த பிரீத்தியோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு கல்யாண விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏங்க, பேசாம இந்த கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணிடலாங்க. அதாங்க இப்ப இருக்கிற ஒரே வழி. இந்த சம்பந்தத்தை அடுத்த லெவலுக்கு போக விடாம நம்ம பாத்துக்கலாம். அதை கண்டிப்பா பண்ணணும். ஆனா அதை எப்படி பண்ணலாம் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ரெண்டு சம்பந்தமும் ஒண்ணு சேராத அளவுக்கு ஒரு பிரச்சனையை நாம கிளப்பி விடலாம். ஏங்க, அவசரப்பட்டு சொதப்பல மட்டும் எதுவும் பண்ணிராதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி இது எவ்வளவு தூரம் போகுதுன்னு நம்ம பாப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஆட்டத்தை நாம ஆரம்பிப்போம். சரி, பாப்போம். வண்டியில ஏறு. ஐயோ, இப்ப என்ன பண்றது? விக்ரம் வேற வந்துருவாரே. ஐயோ, இவ வேற போயிட்டு இருக்கா. கடவுளே. விஜய், நிறுத்தமா, நிறுத்த சொல்றேன், நிறுத்த. என்னம்மா பாருடா தங்கம். மா, எதுக்குமா இப்ப வண்டி நிறுத்திட்டு கீழே இறங்கி நிக்கிற? விஜய், என்னையும் நிலாவையும் இங்கே விட்டுரு. நான் நிலா கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போறேன். இங்க இருந்து ஸ்கூல் பக்கம் தானே. உனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சுல, நீ இப்படியே யூட்டர்ன் போட்டு கடைக்கு கிளம்பு. இங்கே வா.